அது மிக இல்லை. மாதந்தோறும் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. நாம் இறைவனை வணங்கி வழிபட வருகின்ற பொழுது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு வீட்டில் முத்துமாரி ஆனந்தமாக புன்னகையோடு நமக்கு அருள்பாலிப்பதை போல அவனுடைய முகத்தை பார்த்து ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் பயன்படுத்தியதுதான். நன்றி பாராட்டுவது என்பதுதான் மனிதத்தன்மை. அப்படி நம்முடைய உயிரை காத்து தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய பராசக்தி மாரியம்மனுடைய அர்ச்சனை பொருள்களாக அபிஷேக பொருள்களாக இருக்கக்கூடிய மஞ்சளையும் வேப்பிலையுமே தெய்வமாக வழிபடக்கூடியது நம்முடைய பாரம்பரியமாகும். அந்த பிடித்துள்ளே இருக்கக்கூடிய நாகத்தையும் சக்தியின் அம்சமாக சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக ஆக்கிக் கொள்வதுதான் நம்முடைய ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய திருக்கோவிலே. அந்த திருக்கோவில் என்பது வழிபாட்டிற்கும் பக்தி செலுத்துவதற்கு மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ஒற்றுமையையும் நல்ல நீதியையும் தரக்கூடியது. கிராமங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, மற்ற இடங்கள்ல போய் பேசுறவங்க கூட அம்மனுக்கு முன்னாடி வந்தா பேசி ஆகணும். யாரிடமும் சொல்ல முடியாத மனக்குறையை கூட அவள் காலத்தில் வந்து நாம் எல்லோரும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அம்பிகை கருணையே வடிவமாக நாள்தோறும் நமக்கு நித்திய சுமங்கலியாக கருணாமூர்த்தியாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய அம்பிகை, அருள் தரக்கூடிய அம்பிகையை எல்லோரும் வேப்பிள்ளையால் கிடைக்கக்கூடிய பயன்களை மஞ்சள் வேப்பிள்ளையின் மூலமாக எல்லாம் உள்ள கருமாறி முத்துமாறி நம்முடைய திருத்தாய் வீட்டில் பெருமைகளை மிக அற்புதமாக முருகை பாரதி அவர்கள் மிக சிறப்பாக இங்கே அடுக்கி வைத்தார்கள் என்று சொன்னது. கடைசியில் இருக்கக்கூடிய சுண்டலில் சொன்னது, நான் எப்படி இதை சொல்வது என்று அது வெட்கப்பட்டு கருவறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவியை பார்த்து கேட்டது. எல்லோரும் ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்லுகிறார்களே இருக்கிறது என்று அந்த தாயை பார்த்து அந்த கேட்டது. இப்பொழுது முத்துமாரி சொன்னார், சொல்லக்கூடிய இரண்டு வினைகளை அகற்றி நம்முடைய ஆணவம் மாயை கண்மம் வெகுளி என்று சொல்லக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் அகற்றி ஆச்சாரத்தை அகற்றி எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவருளை எனக்கு பார்க்க வேண்டும் வந்து நின்றால் தாயந்து கொடுக்கிற இடத்துல சேர் இதெல்லாம் ஓரத்தில் அப்புறப்படுத்திருக்கேன். அங்கே கூட யாராவது நிறைய அத்தானம் தெரிஞ்சு அந்த வீட்டுக்காரர்களுக்கு கொண்டு போய் விசாரிக்க வேண்டியதான்.
கூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதால் பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளை பத்திரமா பாதுகாக்க. அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நாள் ஊர் பேர் புதுக்கோட்டை என்ற சைடு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 2 ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல வடக்கு வரதுல கூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதால் பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளையும் விலை உயர்ந்த பொருட்களை தயவு செய்து யாகசாலைக்குள்ள யாருமே நுழைவிடணும் கேட்டு போட்டுக்கிறாங்க. இனி வேணும் திண்ணீர் வேணும்னா நீங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி தான் போய் எடுத்துக்கணும். அப்படியே கூட்டத்தை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இங்க நிக்கிறதுல என்ன ஒண்ணு கூட இல்ல. கூட்டங்கள் அதிகமாக காணப்படுவதால் பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளையும் குழந்தைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பத்திரமா பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். குழந்தைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் நகைகளையும் பத்திரமாக பாதுகாக்கும்படி